டே 2 சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. காலையில 1 ஹவர் வாக்கிங். பசங்களுக்கு லஞ்ச், மத்தியானம் லஞ்ச் அப்படி இப்படின்னு டே பயங்கர பிஸி இன்னைக்கு. இன்னைக்கு கிருத்திகை வேற. நம்ம என்னைக்கு நைட்டு சீக்கிரமா படுக்கணும் அப்படின்னு 10:00 எல்லா வேலையும் முடிக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்ம கணவர் கடமை ஆட்டிட்டு லேட்டா வருவேன்ப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு தூங்க 11:00 ஆயிடுச்சு. அது என்ன செல்ஃப் டிசிப்ளின் சேலஞ்ச். நாங்கெல்லாம் என்ன டிசிப்ளின் இல்லாம இருக்குமா? அப்படின்லாம் யாரும் நினைக்கக்கூடாது. என்னோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி அன்ஹெல்தியா இருந்தது. நமக்கு நாமே போடுற எண்டு கார்டு தான் இந்த மாதிரி சேலஞ்ச்லாம். எவ்வளோ தூரம் தான் போறோம்னு பார்த்துடலாமே. மார்னிங் வந்து கொஞ்சமா ஹாட் வாட்டர்ல இந்த சியா சீடும் லெமனும் போட்டு அதுதான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பா ஃபைபர், புரோட்டீன் இதெல்லாம் எடுத்தா தானாவே வெயிட் குறையுமா? அது எப்படி தான் குறையுதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஸ்டிர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நிஜமாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட்டதுக்கப்புறம் என்னால் 2 சப்பாத்தி சாப்பிடவே முடியல. ஒரே ஒரு சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். நிறைய மிளகாத்தூள் போட்டுட்டேன் இந்த கோவாவில். நிஜமாவே ஆனால் சூப்பராக இருந்தது. கோவா பிடிச்சவங்களுக்கு செம்மையாக இது கை கொடுக்கும். மத்தியானம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு என்னோட லஞ்ச் பிளேட் இது தான். நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் வந்து 100 கிராம்ஸ்க்கு மேலே எடுக்கலை. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் பேக்கிங் பண்ணுறது. இந்த ப்ரௌனி செய்யும் போது டெம்ட் ஆகி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் இன்றைக்கி கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணாமல் நான் பேக் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். அப்படியே என்னையே நான் பாராட்டிக்கிட்டு கேக்கெல்லாம் பேக் பண்ணி பக்கத்தில் இருக்க கேன்டீனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பாப்கார்னும் உப்பு கடலையும் ரொம்ப லோ கேலரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அதில் நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு ப்ரோட்டீனுக்காக கொஞ்சமாக டோஃபுவும் போட்டு நல்லா அதை ஸ்டிர் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். இதில் உங்ககிட்ட என்ன சாஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணி டின்னரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.